விழுப்புரத்தில் சிவி சமூகம் வந்து முதல்வர் வந்து இனாமா தரேன்னாரு. அதை வந்து கொச்சப்படுத்துகிறாரு. அது ரொம்ப தவறான கருத்து. எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவுடி தாத்தானுங்கிற திரைப்பட பூஜையில் நான் கலந்துக்கிறேன். அதுக்கும் மேலாக என்னை இந்த அளவுக்கு இப்படி இருக்கானா உயர வச்ச பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருப்பேன். ஓடி ஓடி ஒளிகிறியப்ப இந்த படம் வெற்றி பெற இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். இல்லை, அது எல்லாமே இயற்கையாக நடக்குது தான். ஒன்றுன்னா ரெண்டு போடுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் உடல்நிலை சரியில்லாமல் தான் போவோம். ஆனால் வந்து ரொம்ப கூட பில்டப் பண்ணி எழுதிடுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்குவேன். அதெல்லாம் சரி, பரவாயில்ல, இது ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு நினச்சி நான் விட்டுறது. ஆமாம் சார். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இல்லை, இப்போ தான் பேர்லாம் குழந்தை இப்போ தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம். நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. இல்லை, இனிமேல் தான் எல்லாமே யோசிக்கணும். யோசித்து எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கேக்கு தான். அடுத்த முதல்வரும் அவர் தான். தம்பி சுரேஷ் பேசினார். அவர் சில விஷயங்களில் ரொம்ப சத்தமாக பேசுறதுனால அது உண்மையாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சினிமா நடிகை வந்து திரிஷா, நயன்தாரா இவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. விழுப்புரத்தில் சிவி சமூகம் வந்து முதல்வர் வந்து இனாமா தரேன்னாரு. அதை வந்து கொச்சப்படுத்துகிறாரு. அது ரொம்ப தவறான கருத்து. நடிகர்லாம் ரொம்ப கேவலம்னு நினைக்கக்கூடாது. நடிகரையும் கூத்தாடி அது இதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தவறான ஒரு செயல். இதுக்கு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே தவறு நடக்குது, இல்லை சினிமாவில் மட்டுமா தவறு நடக்குது சொல்லுங்கள். நடிகைன்னா அவங்க நடிக்கிறாங்க. அவங்க பர்சனல் மேட்டரில் நம்ம தலையிடக்கூடாது. அது வேறு, இது வேறு. எவ்வளவோ நடக்குது விஷயங்கள் எல்லா துறையிலுமே. மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, வக்கீல் துறையாக இருந்தாலும் எல்லா துறையுமே நடக்குது. அது வந்து அவங்க பெருசாக எடுக்கல. ஆனால் சினிமா துறை மட்டும் பெருசாக எடுக்கிறாங்க. இதனால் வந்து மக்கள் மத்தியில் சில கசப்பான ஒரு எண்ணங்கள் வருது. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் எழுதாதீங்க, எங்களே எழுதாதீங்க. வதந்தி பரப்ப வேணாம். தயவு செஞ்சு நீங்கள் நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஒருத்தரை வாழ வைக்கிறதும் அழிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து நான் உங்களை பொற்பாதங்களை தொட்டு கேட்குறேன். எந்த ஒரு செய்தியுமே உண்மையாக இருந்தால் எழுதுங்க, தவறு எழுதாதீங்க. இதனால் பல குடும்பம் பாதிக்குது. ரொம்ப நன்றி, சந்தோஷம், வணக்கம். ரவுடி தாத்தா, ரவுடி தாத்தான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பேசாமல் அரமணை தாத்தான்னு வச்சுருக்கலாம். அரமணை சோசியர். ஏன்னா எங்கள் இப்பெல்லாம் அரமனையில் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக இவர் சாதகம் கணிச்சு கொடுப்பாரு. முக்கியமாக ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா சொல்லக்கூடிய ஆள். இவரை போய் ஐயாவை பார்த்தேன். ஒரு கோயில் கும்பாபிஷேகம். அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் எதுவுமே சொல்லலை. கருப்பு வந்துட்டீங்களா அப்படின்னு பேசினார். பேசிட்டு 25 மூடு அரிசி வாங்கி கொடுத்துறேன், தண்ணி பாட்டில் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்த்து சூசியரே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிவகங்கையில் வந்து புள்ளவேல் காளி கோயில் ரொம்ப பவரான தெய்வம். புள்ளை இல்லைன்னா அங்கே போய் ஒரு புள்ளை தொட்டி வாங்கி நேர்த்திக்கடலில் கட்டினோம்னாலே குழந்தை உண்டாயிரும். அப்படிப்பட்ட பவரான தெய்வம். அதை கொடுத்தவர். அப்புறம் அரமண சோசியரை பற்றி சொல்லணும்னா திருக்கஷ்டியூர், அதுவும் ராஜா கோயில்தே, ராணியம்மா கோயில்தே. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே உதவி பண்ணுறவர் அவர் தான். இது மட்டும் இல்லை, நிறையா ஏழைகளுக்கு நிறையா உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த படம் பெரிய வெற்றி வரணும். நம்ம அண்ணே மீனாட்சிதே ஐயாவை அறிமுகப்படுத்தினது. அப்போல்லோ முருகன்
அப்பலா முருகண்ணே, ரெண்டாவது மதுரை செல்வண்ணே, கஸ்தூராஜ் அப்பா, ஏற்கனவே பேரரசு சித்தப்பா போயிட்டாரு. அப்புறம் என் தம்பி மதவெட்டி ஜெமீன், தம்பி கூலு சுரேஷு, நல்ல மதவெட்டி மது தண்ணி குடிக்கிறவன். மது தண்ணின்னா உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல தெரியல. அப்படி உலகமாக ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாடு. மது தண்ணின்னா இன்னைக்கு மக்களுக்கு அது தெரியாமல் போச்சு. கம்மாயில் கிடக்கிற தண்ணியை மண்பானையில் தூக்கிட்டு வந்து தேத்தாங்கொட்டை போட்டு தேத்தி குடிப்பாங்க. அதுதே நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது, நெஞ்சடைப்பு வராது, எதுவுமே வராது. அந்த மதுவிலே இல்லாமல் போச்சு. அந்த குளத்தில் இருந்த தம்பி வந்து ரொம்ப நாளாக தெரியும். ரெண்டாவது பாவம் வரும்போது புரட்சிப்படைகளோடு வந்துக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. சரி தம்பி, படத்தை பற்றி பேசுப்பா, வேற எதையும் பற்றி பேசுகிறாத. இப்போத்தே சோவியர் வந்து படம் பண்ணுறாரு. இல்ல ஏற்கனவே இவங்க பூரா பொலிட்டிக்கலை கேட்டு கேட்டு என்னை துவைச்சு எடுத்துட்டாங்க. போன அஸ்ட்ரோலியானால இவங்க அனைவருமே பொலிட்டிக்கலை நிறையா கேட்டு அட்டாக் பண்ணாங்க. நானும் கரெக்டாக பேசினேன். இப்போ இவங்க என்ன கேட்டாலுமே நான் சொல்லுவேன், அன்றைக்குமே சொல்லிங்க, நான் சலிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறவன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ரெவிடி தாத்தாவை கைதி தாத்தாவை ஆக்கிறாரு. பாவம் இன்னும் நிறைய படம் எடுக்கணும், நிறைய நான் உழைக்கணும் அப்படின்னு இருக்க. எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு குரல் பதிவு இருக்கிறதுனால நான் கிளம்பி விட்டு தவறாக நினச்சிக்கிறாதி. அடுத்து என் தம்பி சுரேஷ் பேசுவார். வாழ்த்துக்கள். அந்த அம்மா நீங்க பேசுறீங்களா? விஜயமுரளி சார். அண்ணனை மரண் விஜயமுரளி அண்ணன் சொல்ல இப்பத்தே ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா, அவர் ஒரு தத்துவம் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கிறேன்னு. மேனேஜரை நம்பி வாழ்க்கை கொடுத்தேன். அந்த மேனேஜர் எனக்கு என்ன தண்டனை வச்சுட்டு போனேன் தெரியுமா? கையெழுத்து என் கையெழுத்து, கைரேகை அவன் கைரேகை, பெரிய சூச்சியம். அதை உடைச்சது சோசியர்தேன், மதுரை செல்வன் இருந்தேன். அப்போ விஜயமுரளி என்ன மைண்டு உடைஞ்சு போய் இவ்வளவுக்கு தாடி வளர்த்து ஒரு படம் பண்ணினான், ஞாபகம் இருக்கா? அவன் அதை விட ஏமாற்றிட்டு போயிட்டான். காரில் போகிறவனை என்னை சைக்கிளில் போக வச்சுட்டான். பழையபடி கார் ஆக்கிடுவான், அது சொல்லிட்டார்ல. இது மாதிரி இந்த விஷயங்களில் அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, இங்கே வாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? பணம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நீங்கள் நடிக்க போய்கிட்டே இருங்க, கால் சீட்டு பிஸியாகவே இருக்கணும். அந்த கெச்சை போட்டு கொடுத்தது நம்ம விஜயமுரளி அண்ணே. அவருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. போய்கிட்டே இருந்தால் தேடி நம்மளை வீட்டுக்கு தேடி வரும். இதுதான், இதை நான் கரெக்டாக இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இவ்வளோ நான் பிஸியில் இருந்தாலும் மதுரை செல்வண்ணனுக்காகவும் சோவியர் ஐயாவுக்காகவும் விஜயமுரளி அண்ணனுக்காகவும் இந்த பூஜையில் நான் கலந்து கொள்ளுவேன், உங்கள் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சாப்பிட்டேன் போகிறேன். அந்த உரிமை தான் வேணும். ஆமாம், சைவம் போட்டிருக்காரு. நீங்கள் 12 மணி வரைக்கும் போகுமா? ஏன்னா சைவம் சாப்பிட்ட வீட்டில் அசைவம் சாப்பிட்டு போகணும், கறியை சாப்பிட்டு போயிருங்க.